வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் FARJU'S கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரிவ்யூ வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். அது என்ன ரிவ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா மைசூர் சாண்டல் சோப் பற்றின ஒரு ரிவ்யூ வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இது கமெண்ட்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த மைசூர் சாண்டல் சோப்போட நெட் வெயிட் வந்து பார்த்தோம்னா 75 கிராம். ஸோ இதோட எம்ஆர்பி ரேட் இப்போ பார்த்தோம்னா 40 rupees. அண்ட் இது வந்து டாய்லெட் சோப் அப்படின்னு இதில் வந்து போட்டிருக்காங்க. டாய்லெட் சோப் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, இது வந்து பாத்திங் சோப் அப்படின்றத அதில் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கிரேட் 1 சோப். இதோட டிஎம்எஃப் வேல்யூ பார்த்தோம்னா 80%. ஸோ காமனாக நம்ம ஒரு சோப் வாங்கணும் அப்படின்னா அதோட டிஎம்எஃப் வேல்யூ வந்து நமக்கு 75 above இருக்கணும். ஸோ இதில் 80% அப்படின்னால இது கன்ஃபார்ம்டாக வந்து கிரேட் 1 சோப் தான். அண்ட் இதோட லைஃப் டைம் வந்து பார்த்தோம்னா நமக்கு 3 years அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இதில் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் பார்க்குறப்போ ஒன்லி சோப் வித் பியூர் சாண்டில்வுட் ஆயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சோப் ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா நமக்கு பியூர் சாண்டில்வுட் ஆயில் மூலமாக தான் இதை வந்து நமக்கு மேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த சோப்பில் இருக்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸுமே மேட் ஃபார் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் மூலமாக பியூர் அண்ட் நேச்சுரலாக வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் அது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இந்த சோப் மேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோப் வந்து பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலி சாண்டில்வுட் ஆயில் அண்ட் வெஜ் ஆயில் மூலமாக இது வந்து மேட் பண்ணியிருக்கிறதுனால இதில் பார்த்தோம்னா எந்த விதமான கெமிக்கல் ஆர் ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் இதில் இருக்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸுமே டெக்னிக்கலாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் இது பியூர் சாண்டில் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதோட பெனிஃபிட்ஸ்லாம் வந்து என்னென்னன்றதை வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த சோப் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஸ்கின் இரிட்டேஷன் வந்து க்யூர் ஆகுது. அண்டு ஸ்கின்னில் இருக்கிற தேவையில்லாத பாக்டீரியாஸ் எல்லாம் வந்து இது நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதை யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க, நீங்கள் ரெகுலராக இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஆகுது. அண்ட் சன் டேனில் இருந்து உங்களை வந்து பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஏஜென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எப்பயுமே வந்து யங்காக இருக்கிறதுக்கு இந்த சோப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தோம்னா நேச்சுரல் ஆன்டிசெப்டிக் அதிகமாகவே இந்த சோப்பில் வந்து இருக்குது. இந்த சோப் போட்டு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா இது வெறும் சோப்பாக மட்டும் இருக்காது, இது ஒரு சூப்பரான மாய்ஸ்சரைசராகவும் இருக்கும். அண்ட் ஆல் டைப் ஆஃப் ஸ்கின் இருக்கிறவங்களுமே இந்த சோப்பை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் எல்லா ஏஜில் இருக்கிற பீப்புளுமே இந்த சோப் வந்து யூஸ் பண்ணலாம். மென் ஆர் உமன் யாருனாலுமே இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு பியூர் சாண்டில் இருக்குது. அண்ட் இதில் எந்த விதமான கெமிக்கலும் இல்லை அண்ட் ஆர்டிஃபிஷியல் பொருட்கள் எதுவுமே இதில் இல்லாததுனால இது எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கொடுக்காது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலுமே இந்த சோப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் இந்த சோப் போட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ உங்கள் மேலே வந்து அந்த அளவுக்கு வந்து சாண்டலோட ஸ்மெல் இருக்கும். ஏன்னா இதோட ஃப்ரேக்ரன்ஸ் அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பாத்ரூம்லேயும் வந்து பார்த்தோம்னா சாண்டலோட ஸ்மெல் அவ்வளோ அதிகமாக இருக்கும். ஏன்னா இதோட அரோமா வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் சாண்டில்வுட் ஆயில் அண்ட் வெஜிடபிள் ஆயில் மூலமாக தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இதை போட்டு குளிச்சுட்டு வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் குளிச்ச அந்த பாத்ரூம்னாலும் ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஃப்ரேக்ரன்ஸில் இருக்கும். இப்போ நம்ம இந்த பேக் வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே இந்த சோப் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த பேக் நான் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற சோப்பை நான் வந்து எடுக்கிறேன். ஓகே, இப்போ நான் சோப்பு வந்து எடுத்தாச்சு. ஸோ இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஃப்ரேக்ரன்ஸ் வருது. சாண்டலோட ஸ்மெல் செம்மையாக இருக்குது. அண்ட் இந்த சோப்போட ஷேப் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஓவல் ஷேப்பில் இருக்குது. அண்ட் இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாண்டில் கலரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. சாண்டில் மாதிரியே வந்து ஒரு ஃபீல் ஆகுது. அண்ட் இது வந்து கையில் பிடிக்கிறதுக்கும் பார்த்தோம்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது பார்த்தோன்னா வந்து நம்ம பேக்கெட்டில் தான் போட்டிருக்காங்க. பட் ஆனால் நான் இதை வந்து பாக்ஸ்லேருந்து எடுத்த உடனே இந்த பேக்கெட்டையும் தாண்டி எனக்கு வந்து சூப்பரான ஸ்மெல் வந்தது. ஸோ உண்மையாலுமே இது வந்து சூப்பரான சோப் அப்படின்னே நான் வந்து சொல்லுவேன். அண்ட் இதை நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரப்போ நமக்கு ஸ்கின் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து க்யூர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பிம்பிள், ஆக்னி இந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நமக்கு வந்து க்யூர் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்பவே சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் இருக்கிற கீ இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம்னா சோடியம் பால்மேட் இருக்குது, சோடியம் பால்ம் கெர்னலேட் இருக்குது, அக்வா இருக்குது, ட்ரிட்டானியம் டை ஆக்சைடு இருக்குது, டெட்ராசோடியம் EDTA, கிளிசரின், சோடியம் குளோரைட், சாண்டில்வுட் ஆயில், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் கலர்ஸ் இருக்குது. ஸோ காஸ்மெட்டிக் கலர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இல்லை சாண்டிலோட கலரே நமக்கு இந்த சோப்புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு சாண்டில் மாதிரியே நமக்கு வந்து ஃபீல் ஆகும்.
ஃபைனலாக நான் இந்த சோப் பற்றி என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது முழுக்க முழுக்க ஆயுர்வேதிக் ரிலேட்டடான ஒரு சோப் அப்படின்னே நான் வந்து சொல்லுவேன். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் எந்தவித கெமிக்கல் ஆர் ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே இல்லாததுனால இது ஆல் டைப் ஆஃப் ஸ்கின் இருக்கிறவங்களுமே யூஸ் பண்ணலாம். போத் மென் ஆர் உமன்ஸும் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல் ஏஜ் பீப்புளுமே வந்து யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கின் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சீக்கிரமாகவே வந்து க்யூர் ஆகும். அண்ட் ஸ்கின்ல இரிட்டேஷனோ, பிம்பிளோ, ஆக்னியோ எந்த வித ப்ராப்ளமே உங்களுக்கு வந்து வராது. ஸோ தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த சோப் வந்து யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சிலருக்கு வந்து டவுட்லாம் வந்து இருக்கலாம். இது உண்மையாலுமே வந்து நேச்சுரல் சோப்பாக அப்படிலாம் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு தெளிவான ஆன்சர் கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் என்னோடய வீடியோவுக்கு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ண தான் நான் போடுற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் ஸ்டே டியூன்டாக இருங்க. டட்டா, பை.